ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். என்னாகமம் 21 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கன்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். மோசேயின் காலங்களிலே ஒரு சர்ப்பம் அவர்களை கடித்தது. அப்பொழுது அந்த சர்ப்பம் கடிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பிழைக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேல் ஏற்று அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக தூக்கி வைக்கப்பட்டார். நமக்காக யாரெல்லாம் அந்த சிலுவையின் காட்சியை காண்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி வருகிறார்களோ, யார் அவர்களை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் பிழைப்பார்கள். யார் பாம்பினால் கடிக்கப்பட்டவர்? இந்த உலகத்தின் பாவம் என்ற பாம்பு கடிக்கப்பட்டதா? இல்லாட்டி சாபம் என்ற காரியம் உங்களை கடித்து விட்டதா? இல்லை என்றால் அதுல நீங்க மூழ்கி நான் பிழைப்பதற்கு வழி தெரியவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பாவம் என்னை அமிழ்த்துகிறது, இந்த சாபம் என்னை அமிழ்த்துகிறது, இதிலிருந்து என்னை விடுவிப்பார் யாருமே இல்லையா, நான் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறேனே, மரணம்தான் ஒரு முடிவு என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருப்பீர்களே, ஆனால் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக சாபமான, உங்களுக்காக பரிகாரியாய் அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் நிச்சயமாக பிழைப்பீர்கள், நிச்சயமாக வாழ்வீர்கள். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஏனென்றால் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைய நாள் வரை யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிழைப்பு உண்டானது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் சாபங்களிலிருந்து, உங்கள் பாவங்களிலிருந்து, உங்கள் நோய்களிலிருந்து, உங்கள் வறுமையிலிருந்து, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அது உங்களை ஆழ்த்தி கொண்டு மரணத்துக்கு எதுவாய் ஒருவேளை உங்களை கொண்டு செல்லுமானால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை பிழைக்க வைக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் அவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நீங்கள் நிச்சயம் பிழைப்பீர்கள். செபிப்போமா? அன்பும் இரக்கம் கிருபைகள் நிறைந்த தகப்பனே, இந்த நேரத்தில் நம்ம சப்பா என்னோடு கூட இணைந்து செபிக்கிற அன்பு பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை கத்த நினைந்தருளுவீராக. ஐயோ, பாவத்தின் அகோரம், கொடூரம், நோயின் அகோரத்தினாலும் கடன் பிரச்சனையினாலும் வாழ்வதற்கே வழி தெரியவில்லை, மரணம் ஒன்றுதான் எனக்கு விடுதலை என்று சொல்லி, மரணம் ஒன்றுதான் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்துல கண்ணீரோட, வேதனையோட, துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவரே அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க, இயேசுவை நோக்கி பார்க்க ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை முற்றிலுமாய் விடுதலையாக்குங்க. அவர்களை நீ பிழைக்க வைக்க போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். புதிய ஜீவனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களை பிழைப்பூட்ட அவர் போதுமானவர். ஆமேன். God bless you.